ரஞ்சித் வந்து அந்த ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சது இன்னைக்கு வந்து அப்படி அப்படி அவ்வளோ அழகா எரியுது. ஒரு இயக்குனர் வந்துக்கு பெரிய ரஜினி படம்லாம் கிடைச்ச பிறகு, காசு கிடைச்ச பிறகு கல்யாண மண்டபம் கட்டலாம், ஸ்டுடியோ கட்டலாம், கொடைக்கானல இடம் வாங்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் ஒரு லைப்ரரி துவக்கணும். கூகை எவ்வளோ பெரிய விஷயம். நான்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தப்ப, அஸ்னேட்டராக இருந்தப்ப எனக்கு 1500 சம்பளம் இருக்கிறப்ப 1200 புக்கு வாங்கி வீட்டில் வாங்கி படிப்பேன். எந்த புக்கு கடை இப்போ லைப்ரரியில் பார்த்தா நம்ம விரும்புகிற புஸ்தகம் லைப்ரரியில் இருக்காது. நான் வாங்கணும்னு நினைக்கிற புஸ்தகம் விலை அதிகமாக இருக்கும். இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் 92, 93 ஒவ்வொரு புக் ஃபேருக்கும் போய் இந்த புக்கை வாங்க முடியாதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பேன். இப்போ ஓரளவுக்கு வாங்க முடிகிற காலம். ஆனால் உதவி இயக்குனராக இருப்பவர்களுக்கு எந்த புத்தகத்தை படிக்கணும், எந்த புத்தகத்தை படிக்கக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாத ஒரு காலகட்டம் ஆக்சுவலாக.